இருக்கிற மன உளைச்சலுக்கு எங்கேயாச்சும் ஒரு 4 நாள் ஓடி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இருக்கவே இருக்கு லட்சத்தீவு. ஒரு ஃபாரின் சுற்றுலா போன ஃபீலோட ரொம்பவே அமைதியா ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு ஏத்த இடம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவில் வந்து நம்ம இருக்கோம். நம்ம லட்சத்தீவுக்கு வந்து இன்னையோட 4வது நாள் ஆகுது. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ப்ரோ இருக்கார். ஸோ அவர்கிட்ட வந்து கேட்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு ட்ரிப்பு வந்திருக்கோம். ஸோ அவர்கிட்ட வந்து கேட்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பெருசாக ட்ராவலர்ஸ் யாருமே இல்லை. ஒரு ப்ரைவேட் ஐலாண்டில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஃபீலு. உங்களுக்கு இந்த பொல்யூஷனோ நிறைய வண்டிங்க சவுண்டோ எதுவுமே இல்லை. லிட்ரலி அந்த ஒரு மேன் வர்சஸ் வைல்டில் ஒரு தனி ஐலாண்டில் போனால் மாட்டிப்பாங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீலு எல்லாமே இருக்குங்க. மேக்ஸிமம் ஒரு இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகுது. நாங்கள் அப்படியே போட்டிங்கு இந்த ஸ்கூபா டைவிங்லாம் ப்ரோ பண்ணார் போயிட்டு. அதுக்கப்புறம் நேற்றுலாம் அந்த சில ஐலாண்டில் போய் சுற்றி பார்த்தோம். வெயில் மட்டும் கொஞ்சம் இருக்குது. அது இல்லைனா ஈவினிங் டைமில் நல்லா ஒரு காற்று அடிக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற மக்களும் நல்ல ஒரு ஸ்வீட்டான பர்சன்ஸ், யாருமே எந்த தொந்தரவும் கொடுக்கறதில்ல. ரெண்டாவது இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் லேடிஸாக வந்தாலும் யாருமே எதுவுமே இங்கே பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ஒரு சேஃபான ஒரு இடம் இது லட்சத்தீவு பண்ணுறது. நீங்கள் கரெக்டான சீசனில் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்தது ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. லைக் டெய்லி லைஃப், இந்த சிட்டி லைஃபு டெய்லி வீடியோஸ் பண்ணினே சுற்றுறது இங்கே வந்து ரொம்பவே அனுபவிச்சு இங்கே நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் ப்ரோ கூட ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிவிட்டு இந்த ஒரு 3 days ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்பவே மிங்கிள் ஆகிட்டோம். நல்லா செம்ம ஜாலியாக போச்சு. மேபி அடுத்தடுத்த வாட்டி வரத்துக்குள்ளே இன்னும் நல்லா டெவலப் ஆகிடும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் சிக்னலும் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் போஸ்ட்பெய்ட் வச்சுருந்தீங்கன்னா சிக்னல் இருக்குது. பிஎஸ்என்எலும் பார்த்தீங்கன்னா இருக்குது. 2-3 ஹோம் ஸ்டேஸ் இருக்குது. அதுலேயும் வைஃபைலாம் கொடுக்குறாங்க. ஸோ நெட்டுக்கு உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. சில ரிமோட் ஐலாண்ட்ஸ் போனால் தான் உங்களுக்கு பிரச்சனை. மற்றபடி சூப்பரான ஒரு ஏரியா, நல்லா இருக்குது. ஸோ நம்ம விஜய் ப்ரோவோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது டெரர் பீஸாக இருப்பார். நம்ம போனோம்னா கூட ஏன்னா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே போயிடுவார். கொஞ்சம் மிங்கிள் ஆக மாட்டார் அப்படின்னு நினச்சேன். உண்மையிலுமே ஜாலியாக எல்லாருக்கூடையும் வந்து மிங்கிள் ஆகி சூப்பராக வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. அது ஆல்ரெடி லட்சத்தீவோட ஒரு சில வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். கூடவே வந்து ஃபிஷ்ஷிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஒரு போட்டில் போயிட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போக போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம போட்டுக்கு போயிடலாம். வாங்க ஏரியாவுக்கு வாங்க போகலாம். இந்த லட்சத்தீவு சுற்றுலாவை பொறுத்தவரையிலையும் நாங்கள் சுற்றுலா போயிருந்தோம் இல்லையா, அந்த டைமில் கொச்சினில் இருந்து மட்டும்தான் ஃப்ளைட்டு போச்சு. ஸோ வேறு எங்கேருந்து ஃப்ளைட்டு கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல்ல இருந்து பெங்களூரு, கோவா, கொச்சின் இந்த 3 இடத்துல இருந்தே வந்து ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம லட்சத்தீவு போகணும் அப்படின்னு நினச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா முன்னெல்லாம் ஒரே ஃப்ளைட்டு தான், அதுதான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போது 2-3 இடத்துல இருந்து ஃப்ளைட் போகிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதாவது போலீஸ் செல்ஃப் வெரிஃபிகேஷன், என்ட்ரி பர்மிட், அதெல்லாம் வந்து எப்பயும் போல தான் எடுக்கணும். அது கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வரையும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக வந்து இந்த இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். நாங்கள் இந்த லட்சத்தீவு வந்து இன்னையோட 4வது நாள் ஆகுது. இப்போ நம்ம அகத்திய ஐலாண்டில் தான் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவ் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக பிக்கப் பண்ணுறதுக்கு தான் வந்து போட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவ் பொறுத்தவரையிலும் அந்தமானில் வந்து நான் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் வந்து பண்ண போகிறேன். இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா நான் மட்டும்தான் வந்து ஸ்கூபா டைவ் வந்து பண்ண போகிறேன். ஸோ என் கூட வராங்க பார்த்தியா, அவங்க யாருமே வந்து ஸ்கூபா டைவ் பண்ண போறதில்ல. நாங்கள் அவங்க போட் எடுக்கும்போதே அவங்க கிட்ட கேட்டோம். ஸோ இவங்க எல்லாமே ஃப்ரெண்டு தான், வரலாமா அப்படின்னா வந்து ஏறிக்க சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ எந்த அளவுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஏன்னா மற்ற ஒரு சில இடங்கள்லாம் நான் போயிருக்கேன், ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் ஏற்றுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வந்திருக்கிற அத்தனை பேரையும் வந்து போட்டில் ஏற்றி நம்மளை வந்து நடுக்கடலுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் போகும்போதே வந்து ஸ்கூபா டைவ்னா என்ன, எப்படி வந்து நம்ம சுவாசிக்கணும், அந்த கிட்ட பற்றி எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஒரு இடத்துல போய் நம்மளுடைய ஸ்பீட் போட்டை வந்து நிறுத்திட்டாங்க. இந்த இடத்துல அந்த ஸ்கூபா டைவ் பண்ணக்கூடிய அந்த கிட் எல்லாமே தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுட்டு அந்த கைடு வந்தார் இல்லையா, அவர் வந்து ப்ராப்பரா எல்லாத்தையும் போய் மாட்டிட்டு அவர் ரெடி ஆயிட்டாரு. நம்மளுக்கு திரும்பவும் ஒரு முறை எல்லாத்தையுமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மள அப்படியே தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போய் இறக்கி அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூபா டைவ் கிட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா மாட்டிட்டு ரொம்ப நேரம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மள வந்து ஒரு சின்ன ட்ரைனிங் மாதிரி வந்து கொடுத்தாங்க. நம்ம கரெக்டா ஸ்டெடி ஆயிட்டோம்
போயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் உள்ளேயே கூட்டிட்டு போவாங்க. அது வரையிலும் உள்ள நம்மள வந்து கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஸோ நம்மளுக்குமே வந்து ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்மள உள்ள கூட்டிட்டு போனாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள போயிட்டோம். ஆனா மேல இருந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா மேலேயே உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மீனுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு கையிலேயே மீனை பிடிச்சி அங்க விளையாடிட்டு இருந்தாங்கன்னா பாத்துங்க. ஸோ கடலுக்குள்ள வந்து நான் உள்ள ஸ்கூபா வந்து பண்ணிட்டு இருக்கேன். கடலுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்றத இப்ப லைவா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இந்த கடலுக்குள்ள நம்ம வந்துட்டோம் இல்லையா, இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் நம்ம கூட வந்து வருவாங்க. ஒன்னு வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா வந்து கைட் பண்றதுக்காக நம்ம கூடவே கைடு வந்து இருப்பாரு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து சூப்பரா அழகா வீடியோலாம் போட்டோஸ்லாம் வந்து எடுத்துட்டு வருவாரு. 2 பேர் மொத்தம் நம்ம கூட வருவாங்க. இந்த கடலுக்குள்ள வந்தோம் இல்லையா, இங்க பாத்தீங்களா எப்படி எல்லாம் எவ்வளவு மீனுங்க பாருங்க. அந்த கலர் வண்ண மீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு பாருங்க. நம்ம பொதுவா வீட்டுல கண்ணாடி தொட்டில அந்த கலர் மீனை பார்த்தாலே வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஆனா இந்த மாதிரி அந்த மீனோட நம்மளும் சேர்ந்து நீந்தும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. செம ஒரு ஃபீல். பவளப்பாறையெல்லாம் அப்படியே அவ்வளோ கிட்ட லைவ்ல வந்து அந்த பவளப்பாறையெல்லாம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணோம். இப்படி ஒரு அழகான காட்சியை வேற எங்கேயும் நம்மளால பார்க்க முடியாது. அந்த மீன் எல்லாம் எவ்வளோ ஒரே சீரா அழகா வந்து மேய்ஞ்சிட்டு போகுது பாருங்க. அது பக்கத்துல தான் நம்மளும் இருக்கும். அது எந்த ஒரு பயமும் இல்லாம அது பாட்டுக்கு ஜாலியா மேய்ஞ்சிட்டு இருக்கு. நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்ம வந்து ப்ராப்பரா ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து ஸ்கூபா டைவ் வந்து தண்ணிக்குள்ள பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மேலே இருக்கிறவங்களுக்கு கீழே என்ன நடக்குதுன்னு தெரியாது, கீழே நம்ம இருக்கோம் இல்லையா, மேலே என்ன பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க ஒரு உலகத்துல நம்ம ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது, வேறு லெவல் ஒரு ஃபீலு. கண்டிப்பாக ஸ்கூபா டைவ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பண்ணணும். ஏன்னா கடலுக்கு அடியில் போய் நம்ம இந்த மாதிரியான சீனரி எல்லாம் பார்க்குறது வேறு மாதிரி தான் தரமாக இருக்கும். இந்த ஸ்கூபா டைவ் நம்ம பண்ணி முடிச்சுட்டு ப்ராப்பராக நம்மளை கூட்டிட்டு வந்து எங்கேருந்து கூட்டிட்டு போனாங்களோ அதே இடத்துலையே வந்து விட்டுருவாங்க. ஆனால் இந்த ஸ்கூபா டைவுக்கு வந்தாங்க இல்லையா, அந்த கைடு போட்டு ஓட்டுறவராக இருக்கட்டும், ஒரு 3 பேர் வந்தாங்க. 3 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேஜாக வந்து இருந்தாங்க. அவங்க மலையாளம் இருந்தாலும் தமிழ் நல்லாவே வந்து பேசினாங்க. நம்மளுக்கு தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதிய லஞ்ச் எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக திருப்பி இன்னொரு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துருந்தோம் இல்லையா, ஒரு 10 பேர் கேங்கோட வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதாவது நடுக்கடலுக்கு நம்மளை கூட்டிட்டு போயிட்டு தூண்டிலில் வந்து மீன் பிடிக்கிற ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த ஸ்பீட் போட்டில் நம்மளை உட்கார வச்சு அப்படியே நடுக்கடலுக்கு வந்து நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த ஃபீலே வந்து சூப்பராக இருந்தது, வேற மாதிரி தான் இருந்தது. ப்ராப்பராக ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் நம்மளுடைய போட்டை வந்து நிறுத்திட்டு தூண்டில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ தூண்டிலுக்கு வந்து அந்த டியூனா ஃபிஷ் வந்து சின்னதாக கட் பண்ணி அதுதான் வந்து நம்ம மீனில் கோத்து அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி கடலுக்குள்ளே போட வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பெருசாக யாருக்கும் அவ்வளோ மீன் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கூட வந்தார் இல்லையா போட்டில், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து கிடச்சிருக்கு. பாருங்கள் கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம இந்த மீன் பிடிக்க போனது வந்து பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிற அந்த டைமிங்க்கு தான் வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ அந்த வைபே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நானும் இந்த பக்கம் உட்காந்து மீன் பிடிக்கிறேன், அந்த பக்கம் போய் உட்காந்து மீன் பிடிக்கிறேன், எங்கெங்கேயோ நின்று மீன் பிடிக்கிறேன், ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது. இதுக்கு நடுவில் நம்ம கூட வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோன்பு திறக்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை கட் பண்ணி நம்மளுக்கும் வந்து கொடுத்தாங்க. ஸோ நம்ம அப்படியே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே அங்கேயே சாப்பிட்டுட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மீன் வந்து நம்மளுக்கு மாட்டியிருக்கும். அந்த 4-5 மீனை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்து நம்ம கூட வந்து ஒரு பக்காவாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதை க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்காக தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை ரெடி பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் நினச்ச மாதிரி பெருசாக மீன் மாட்டலை, கம்மியாக தான் எங்களுக்கு வந்து மாட்டிச்சு. இருந்தாலும் இந்த ஆக்டிவிட்டீஸை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டீஸ் தான். இருந்தாலும் நம்ம இந்த லட்சத்தீவு வரோம் அப்படின்னா அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணிடலாம். இது இல்லாமல் அங்கே லேண்ட் பேக்கேஜ், அதாவது ஏர்போர்ட்லேருந்து நம்மளை பிக்கப் பண்ணுறது, ஒரு 3 நைட்டு ஸ்டே, அதாவது 3 வேளையுமே எல்லா நாளும் ஃபுட்டு, 3 விதமான வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 4 ஐலாண்டுக்கு கூட்டிட்டு போய் சுற்றி காமிக்கிறது,
காமிக்கிறது, என்ட்ரி பர்மிட்டு, அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ இதில் எல்லாமே ஒரு சிலதெல்லாம் வந்துடும். இதுக்கு எல்லாமே சேர்த்து ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,997 ரூபா வந்து வரும். இது வந்து குரூப்பாக போகிறோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் தான் இது. இதே இண்டிவிஜுவலாக இல்லை 2 பேர் 3 பேர் போனோம் அப்படின்னா அதுக்கு தனி காஸ்ட் வரும். அதாவது நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க, எந்த மாதிரியான இடத்துல, அதாவது பீச் ரெசார்ட்டா, வில்லாவா, இல்லை ஹோம் ஸ்டேவான்னு சொல்லிட்டு எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்றது எல்லாமே கிளியராக சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வரும் அப்படின்றத வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க. இது தவிர நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செலவுன்னு அங்கே பெருசாக இல்லை. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமானுவேல் ஹாலிடேஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராவல் ஏஜென்சி மூலமாக தான் இந்த லட்சத்தீவுக்கு வந்து போயிருந்தோம். ஆல்ரெடி எப்படி லட்சத்தீவுக்கு வரலாம், அதுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவை, நம்ம லட்சத்தீவு வந்துட்டோம் அப்படின்னா எந்தெந்த ஐலாண்ட்லாம் போய் சுற்றி பார்ப்போம் அப்படின்றது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுக்குறேன், ஸோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.